ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் ரைஸு சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டியில் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் காமிக்கிறேன். நல்லா சூடு ஏறட்டும் ஜீரகம். நல்லா கொஞ்ச நேரம் செவக்கட்டும் ஜீரகம். இப்போ கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் மிளகு இல்லை இன்றைக்கி, அதனால நான் தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு 8 மிளகு போட்டுக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் செவக்கட்டும். இப்போ இது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு 10 பல் பூண்டு பல் 10-15 பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இடிங்க, ரொம்ப வேண்டாம். அந்த இது மட்டும் கொஞ்சமாக நசுக்குங்க போதும். இப்போ அடுப்பு நல்லா கடாய் வச்சுக்கலாம். திருப்பவும் கடாய் நல்லா சூடான உடனே ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம். உளுந்தும் நல்லா செவக்கட்டும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வைங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இடித்து வச்சேன் இல்லையா பூண்டு, அந்த பூண்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா இடித்தோம் இல்லையா, ஜீரகமும் மிளகும், அந்த அந்த பவுட்ரு போட்டுக்கலாம். அதில் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பூண்டு நல்லா செவக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
இப்போ அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போது ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுக்கலாம், அதுவும் போட்டுடலாம். புளி தண்ணியும் போட்டுடலாம் அதில். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வரட்டும். கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்ச நேரம் புளியெல்லாம் திக்காகட்டும். புளி தண்ணியெல்லாம் எண்ணெய் மேலே வரட்டும். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சாதம் போட்டுக்கோங்க. பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அன்றைக்கி பழைய சாதத்தில் தான் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதம்னா நீங்கள் சூடாகவே போட்டு நல்லா கலந்துக்கலாம். பழைய சாதம்னா நல்லா அந்த புகை நல்லா தம் விட்ருங்க. கொஞ்சம் நல்லா சிம் பண்ணி அடுப்பு கலந்து விட்டு இதெல்லாமே நல்லா புகை புகையாக வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நல்லா தம்மாகட்டும் பழைய சாதமாக இருந்துச்சுன்னா. அந்த புளி தண்ணியோடு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. புளி நல்லா திக்காகணும். புளி தண்ணி எண்ணெய்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா சாதம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புகையாக வரணும். சாதத்துலேருந்து பழைய சாதம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு போகிறதுனால கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா மூடி விட்டுடணும். வடித்த சாதம்னா சூடாக இருக்கும்போதே நம்ம கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. செஞ்சு பாருங்கள், நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷை நான் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி போடாமல் சிம்மில் வச்சு பண்ணுறது. இதில் எண்ணெயிலேயே வேகணும். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதெல்லாம் எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சதான் நான் 3 உருளைக்கிழங்கு பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அந்த எண்ணெயில். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க.
இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சமாக உப்பு போடுங்க. உருளைக்கிழங்குக்கு எப்போவுமே கொஞ்சமாக தான் பிடிக்கும் உப்பு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. தண்ணியெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் தான் ஜாஸ்தியாக வேணும். இப்போ அப்படியே தம்மில் விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அடுப்பும் சிம் பண்ணிவிடுங்க. இது சிம்லேயே ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகும். உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலேயே வேகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க இது. அந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.